ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்டின் அண்ட் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். அண்ட் இந்த வீடியோலையும் ஆக்சிடெண்ட்ஸ், விபத்துகள் ஏன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்கள். ஸோ ஜனங்களில் எல்லாருமே பெர்ஃபெக்டாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க கிடையாது. ஒரு டிரைவிங்கில் போகிறோம் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டவங்க கிடையாது. ஒரு சில பேர் பாதியாக ஒரு அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கலாம். ஒரு சில பேர் அவங்க மைண்டே அப்படி ஸ்லோவாக ரன் பண்ணக்கூடிய மைண்டாக இருக்கலாம். சில பேர் நேராக போயிட்டுருப்பாங்க, திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இண்டிகேட்டர் போடுவாங்க. முதல்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு அப்புறம் தான் திருப்பணும். பட் அந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அதனால விபத்துகள் ஆகுது. இன்றைக்கி நான் போகிற வழியில் ஒரு டெம்போவிலேருந்து செங்கல், ஏதோ ஒரு செங்கல் விழுந்தால் பரவாயில்ல, ரோட்டில் 10 செங்கல் கீழே விழுந்து கிடக்குது. ஸோ ரோட்டில் 10 செங்கல் விழுந்தனால அவன் லோடை கொடுக்க வேண்டிய இடத்துல பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதுக்காக அவன் டெம்போ நிறுத்தி செங்கல் எடுக்க போகிறான். ஸோ இதெல்லாம் நடு ரோட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முதல்ல ஜனங்கள் அவங்க ஒரு பெர்ஃபெக்டாக இல்லை, கரெக்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிசாசு, அதாவது ஸ்பிரிச்சுவல் ரேமில் ஈவில் ஸ்பிரிட்ஸ், பொல்லாத ஆவிகள்னால இப்போ இயேசு கிறிஸ்துவே பார்த்தீங்க அப்படின்னா அவர் படகுல போயிட்டு இருக்கும் பொழுது பெரிய ஒரு அலை வந்தது, பெரிய புயல் வந்தது. அந்த நேரத்தில் சீஷர்கள் எல்லாரும் பயந்துட்டாங்க. இவர் அந்த கடலை பார்த்து கடிந்து கொண்டார். அது ஏன் கடிந்து கொண்டார் அப்படின்னா, அதற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அசுத்தாவிகளை, அதற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸை அவர் கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கடிந்து கொண்டு நீ இறையாதே, அமைதியாயிரு என்று சொன்னார். அது அமைதியாயிற்று. அந்த கடல் அவங்க போட் போய் சேர்ந்த இடம் ஒரு முதல்ல எங்கே போய் சேர்ந்தாங்க அப்படின்னா, அங்கே போய் சேர்ந்த உடனே முதல்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அங்கே ஒரு வஸ்திரம் இல்லாத இந்த கல்லறைகளில் தங்கக்கூடிய ஒரு மனுஷன், எத்தனையோ லேகியோன் பிசாசுகள் உள்ளே இருந்த ஒரு மனுஷன் ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே வந்தீர் என்று கேட்கிறான். அது மட்டும் இல்லை, அவரிடத்துல விடுதலையை கேட்கிறான். ஸோ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த அசுத்த ஆவிகள் ஒருத்தருக்குள்ளே இருக்கும் பொழுது அது நம்ம கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு அதனுடைய கண்ட்ரோல், அதனுடைய ஒரு பாவம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல், ஆர் நம்மை ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோலை இழுத்து கொண்டு போகும். ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு சிறிய கண்ட்ரோல் இருக்கும். அதாவது அந்த நபர் அவன்கிட்ட அவ்வளோ அசுத்தாவிகள் இருந்தாலும், கல்லறைகளில் தூங்கக்கூடியவனாக இருந்தாலும், அவன் சரீரத்தை அவனே சுரண்டி பிச்சு என்னெல்லாமோ பண்ணக்கூடியவனாக இருந்தாலும், அவன் இயேசு கிறிஸ்து வரார் என்று தெரிந்தவொடனே அவன் எல்லா அந்த பவர்ஸையும் தாண்டி தன்னுடைய சுய சித்தத்தை, விருப்பத்தை எங்கே வச்சான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்று ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்தான். அல்லேலூயா. ஸோ அவனுக்கு இயேசு கிறிஸ்து விடுதலையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரோல் இல்லாதவனே ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியும் என்றால் யாரை வேணாலும் விடுதலை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் பிசாசுகளாக இருக்கலாம். இது மூணாவது ரீசன். இன்னொன்று முக்கியமாக பேச போகிறது என்ன அப்படின்னா, கர்ஸ், சாபங்கள். அப்போது இந்த பைபிளோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யோசுவா 6:26 பார்த்தீங்கன்னா, இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். சாபிக்கப்பட்ட ஒரு இடம், சபிக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது அவர்கள் வாழ்க்கையிலே அந்த சாபமாக மாறுகிறது. அதனால அவர்கள் வாழ்க்கையில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது மூணாவது ரீசன். அப்போது இந்த இடத்துல இந்த யோசுவா கூறின சாபம், அந்த பட்டணத்தை கட்டக்கூடாது என்று சொன்னது எலிசா காலம் வரைக்கும் நடந்திருக்குது. எலிசா காலத்தில் ஆட்கள் வந்து எலிசா கிட்ட சொல்கிறாங்க, ஐயா, இந்த நிலம் குடியிருப்புக்கு நல்லதல்ல, இந்த தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். ஹல்லேலூயா. அதாவது இது கெட்ட தண்ணீராக இருக்குது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்போ எலிசா சொல்கிறான், உப்பை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த உப்பை அந்த இடத்துல போடும் பொழுது அந்த நிலம் ஆரோக்கியமானது. அந்த சாபம், அப்போ அவன் போட்ட சாபம் இந்த எலிசா மூலமாக மாறினது. ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன்,
இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் வராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஹalleluya. அப்போ அது வரைக்கும் அந்த சாபம் அங்கே இருந்ததுனால சாவு விழுந்திருக்குது, நிலம் பாழாய் போயிருக்குது. ஹalleluya. ஸோ அப்போ இந்த சாபம்ங்கிற ஒரு விஷயம் ஒரு ரீசனாக காணப்படுகிறது. அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, யூதாஸ் காரியத்து அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பொழுது 30 காசுகளை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ஆனால் தன் மனம் கசந்து திரும்ப அந்த 30 காசுகளை தூக்கி எறிந்து விட்டு என்ன சொன்னான் என்றால், நான் இந்த இரத்தப்பலி தெரியாத ஒரு குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி அவன் போய்விட்டான், ஆண்டு கொண்டு செத்தான். அப்பொழுது அந்த தூக்கி எறிந்த காசை அந்த பிரதான ஆசிரியர் எல்லாரும் எடுத்து, இது இரத்த காசு, இது சபிக்கப்பட்ட ஒரு காசு, இதை காணிக்கப்பட்டில் போடக்கூடாது என்று சொல்லி அந்த காசுல ஒரு நிலத்தை வாங்கினாங்க. அது இரத்த நிலம் என்று அழைக்கப்படுகிறதாம். ஸோ பாருங்க, இது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாபம் ஒருத்தர் வாழ்க்கையில் வரும் பொழுது அதனாலேயே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் ஆகிறது தான் இந்த இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால், அனனியா சப்பீரால் என்ற கணவன் மனைவி பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேதுருக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, எங்ககிட்ட எந்த நிலமும் கிடையாது, நாங்கள் இருக்கிற நிலத்தை கொடுத்து விட்டோம் என்று பொய் சொல்கிறார்கள். நிலத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துக் கொள்கிறார்கள். ஸோ வைத்துக்கொண்டு அப்படி சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்கள், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துவிட்டு பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன் அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷர் இடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்று சொன்னான். சொன்ன உடனே அவன் அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்க, ஒரு சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவன் லைஃபே போகிற அளவுக்கு என்ன நடக்குது? ஆக்சஸ் கிடைக்குது. ஹல்லேலூயா. ஸோ அதாவது பரிசுத்தாவி இருக்கக்கூடிய அந்த ரேலம்ல இருந்து, அதாவது வெளிச்சத்தின் ராஜ்யத்திலிருந்து இருளின் ராஜ்யத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். வெளிச்சத்தின் வல்லமைக்குள்ளாக இருந்து அந்த கிரிப்ல இருந்து வெளியில போய் எங்க போறாங்க? இருளின் ஆட்சி, பிசாசுடைய வல்லமைக்குள்ளாக அவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். ஸோ அந்த சாபத்துக்குள்ளாக அவர்கள் போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பெரிய ஒரு இழப்புக்குள்ளாக மாறுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர்கள் வாழ்க்கையை இழந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இப்போ பார்த்தீங்க என்றால், இந்த சாபத்தை எப்படி ரிவர்ட் பண்ணுறது, இதை சரி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து அந்த அந்த போட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது அவர் அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அது நமக்கு காட்டி கொடுக்கும்படி, கற்றுக் கொடுக்கும்படி தான். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தான் கையில் எடுக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் சாபமாகி சிலுவையில் அறையப்பட்டது அவர் மட்டும்தான். அவருடைய சிலுவையின் சாபம் தான் அந்த சாபம், நம்முடைய சாபம் அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் சாபம் தான் நம்முடைய சாபத்தை சரியாக்கும், சுகமாக்கும். நீங்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த சாபத்தை அப்படியே, ஆண்டவரே இந்த சாபம் என் வாழ்க்கையில் மாறட்டும் என்று நீங்கள் அவர் பாதத்தில் வைத்து விடும் பொழுது அந்த சாபம் அவர் சிலுவையின் மூலமாக அது மாறி உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. ஸோ எந்த ஒரு சபிக்கப்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக மாறும், நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விடும் பொழுது. ஹல்லேலூயா. ஸோ இது ஒன்று தான் சொல்யூஷன். அண்ட் அந்த சிலுவையில் அவர் சுமந்தது நம் பாவங்களை மட்டுமல்ல, நம் சாபங்களையும் தான், நம் தரித்திரங்களையும் தான், நம் நோய்களையும் தான், நம் துக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாத்தையும் தான் அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. அப்போ சாபத்தெல்லாம் மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறாரு. ஸோ அதை நீங்கள் உணர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசமாக அதை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் லைஃப்பில் அந்த சாபத்திற்கான இதுகள் மாறி, அது மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொன்னேன், இந்த பிசாசுகள்னால ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம் என்று சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஆக்சஸ் கிடைக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீப்புள்னால நடக்கலாம், ஜனங்கள் இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நடக்கலாம் என்று சொன்னேன் இல்லையா,
அது வந்து ஹோலி ஸ்பிரிட் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவார். நீங்கள் எப்படி போக வேண்டும், எங்கு போக வேண்டும், எப்படி சேஃப்டியாக போய் கொண்டு வர வேண்டும் என்று ஹோலி ஸ்பிரிட் சொல்லிக் கொடுப்பார். அப்போ ஹோலி ஸ்பிரிட் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இருந்து சொல்லிக் கொடுத்தா இந்த உலகத்தில் எங்கேயுமே ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது அண்டு எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ முதல்ல இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணுங்கிறது தான் மெயின் விஷயமாக இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் சாபம் மாறும், பிசாசுகளுக்கு கிரிப் கிடைக்காது. அண்ட் அது மட்டும் இல்லை, அவர்கள் பீப்புளுக்கும் ஒரு இம்பர்ஃபெக்டாக இருந்து ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணாமல் அவர்கள் ஹோலி ஸ்பிரிட் சொல்லுகிறபடி நடந்து கொள்வார்கள். ஸோ அதனால் இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது. இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த மெசேஜ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.